கர்த்தர் நாளுக்காக கர்த்தர் நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி ஆண்டோடைய பிரசன்னத்தினால சுகம் பெற்ற ஒரு ஊழியரை பற்றி தான் நம்ம ஒரு நடந்த சம்பவத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். அது அவர் கிருபை எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அந்த கிருபையினால் அவர் நினச்சி அவர் சுகம் பெற்றார். அந்த தியானிப்போம். நமக்கு கிருபை ரொம்ப முக்கியம். காலைதோறும் புதிய கிருபையை தருவேன்னு சொல்லித்தர ஆண்டவர். அந்த கிருபையை நம்ம ஒரு நாள் பெற்றுக்கொண்டு வாழறதுக்கு அர்ப்பணிப்போம். இந்த நாளில் ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நினைச்சிருக்க சுவாமி, இந்த சம்பவத்தின் மூலமும் இந்த வசனத்தின் மூலமும் எங்களோடு கூட நீ பேசணுமா ஜெபிக்கிற சுவாமி. உம்முடைய கிருபையை எங்களுக்கு அதிகாலையிலே தந்து எங்களை வழிநடத்தமா ஜெபிக்கிற சுவாமி. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும், பலவீனத்திலே பலன் பூர்ணமாக விளங்கும் என்று பவுலோடு பேசின அந்த வசனம் எங்களுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யத்தக்கதாய் நாங்கள் இந்த நாட்களில் படிக்கும்போது எங்களோடு கூட நீ பேசி எங்களை வழிநடத்தணுமா ஜெபிக்கிறோம். உடைய வல்லமுள்ள கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. ஆவியானவர் எங்களை வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். துதிக்க நம்ம மயமெல்லாம் மகே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகன் நான் தெரிஞ்சவங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறது ஆப்பிரிக்காவில் ஊழியம் பண்ண ஒரு தேவ ஊழியரை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஜான் ஜி லேக் அப்படிங்கிற ஒரு நல்ல பக்தன். அவர் ஊழியம் பண்ணுறார். ஊழியம் பண்ணும்போது ஆப்பிரிக்காவில் நல்ல வல்லமையாக ஊழியம் செஞ்ச ஒரு ஊழியக்காரர். அவர் ரொம்ப பக்தியில் இருந்தார். நம்ம வாழ்க்கை ரொம்ப நம்ம சரித்திரத்தில் இடம் பெறணும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு ஊழியக்காரரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அவர் ரொம்ப ஒரு ஊழியம் பண்ணும்போது பயங்கரமான ஒரு நோய் அவரை தாக்கி அவருடைய சரீரத்துலலாம் அந்த ரத்தம் ரத்த ஓட்டம் ஓடும் பார்த்தீங்களா, அது ஒரு கரெக்டாகவே ஓடாமல் அது கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பெல்லாம் செத்து போக வைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொண்டு அந்த உணர்ச்சி இல்லாமல் இந்த கழுத்து வரைக்கும், இந்த கால்லேருந்து உள்ளங்கால்லேருந்து அப்படியே பிளட்டு இதாகி அந்த கழுத்து வரைக்கும் அவருக்கு ஒரு நோய். அது என்ன நோயின்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு அந்த அந்த நாட்களில் வாழ்ந்தவர், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அதனால் அவங்க அதை எப்படி அவர் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுறவர், ஊழியக்காரருக்கு எப்படி நோய் வந்தோடனே அவர் அது கொஞ்சம் கொஞ்சமாக பரவதுக்கு ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் அவரும் அமைதியாக இருந்திருக்காரு. ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை கூறி அவர் மகிமைப்படுத்த வேலையை தான் செஞ்சிட்ருக்காரு. அது நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சில காரியங்கள் நடக்கும்பொழுது பார்த்திங்கன்னாக்கி டாக்டரால் கைவிடப்பட்டுருவோம், மனுஷனால் எல்லாத்துலேயும் கைவிடப்பட்ட நிலையில் இருப்போம் பார்த்திங்கன்னா. அப்படி கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது இந்த தேவ ஊழியம் செஞ்சது நமக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. அவர் ஆண்டவரை துதிக்கிறதா, ஆண்டவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து தன்னை பாதுகாத்த ஒரு ஊழியக்காரர். அவர் சின்ன வயசுலேயே ஒரு 65 வயசுலேயே மரித்து போனார்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவர் பாருங்கள், அவ்வளோ வயசில் அவ்வளோ ஊழியம் பண்ண, நம்ம எவ்வளோ ஊழியம் பண்ணார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லாவற்றையும் பார்த்திங்கன்னாக்கி சிலர் பார்த்திங்கன்னாக்கி எனக்கு அந்த சௌரியம் இல்லை, அந்த இடத்துல சௌரியம் இல்லைன்னு சொல்லி ஊழியம் பண்ணாமல் நாமெல்லாம் சிலர் இருக்காங்க. அந்த மாதிரி கிடையாது. அவர் எந்த இடத்துல ஊழியம் பண்ணணுமோ எவ்வளோ கஷ்டங்கள் வந்தது. இந்த நோய் வந்ததுக்கு காரணமே இந்த சூழ்நிலை. நிறைய பேர் நம்ம ஊர்களுக்கெல்லாம் வர்றாங்க, நம்ம ஊர் பிடிக்காமல் நோய்கள்லாம் மரித்து போகிறது நிறைய பேர் மிஷினரியெல்லாம் நம்ம பார்க்க முடியுங்களா. அந்த மாதிரி உடல்நிலை அவங்களுக்கு சுகம் இல்லாமல் வருதுங்கிறதுனாலே ஏதாவது இடங்கள் பிடிக்காமல் இருக்கலாம். அந்த இடம் அவங்களுக்கு சாப்பாடு பிடிக்காமல் இருக்கலாம். ஒருவேளை ஏதோ ஒன்று பிடிக்காம தான் அவங்களுக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆண்டவரை பற்றி சொல்கிறவங்க, ஆண்டவரோடு கூட எப்பவும் ஜெபிக்கிறவங்க, அவங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, நோய்கள் வர்றதுக்கு. ஏன்னா ஆண்டவரோடு கூட தான் இருக்காங்க. அப்போது சூழ்நிலையை பார்க்க மாட்டாங்க. பார்க்காம தன்னை உயிரை ஆண்டவருக்குன்னு அர்ப்பணித்து ஊழியம் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள், மிஷினரிகள். அந்த மாதிரி நாம் அவங்கெல்லாம் படிக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவங்கள மாதிரி நம்மளை நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போம். ஆண்டவர் சித்தமாக தான் நம்மளே அப்படி நடத்துறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அதை தான் நம்ம இந்த ஊழியக்காரர் மூலமாக நம்ம படிக்கும். அவர் திடீர்னு பார்த்திங்கன்னாக்கி அவர் எப்பவும் படுக்கையில் படுத்துட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறவர். ஒரு நாள் படுத்து இருக்கும்போது அந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர் பார்த்துருக்காரு, பிரசன்னத்தை உணர்ந்திருக்காரு. நம்ம ஆண்டவரை ஜெபித்து கொண்டு இருக்கும்போது நம்மளுடைய பிரசன்னம் நம்மளோட கூட பேசும்போது, வசனத்தோடு பேசும்போது நம்ம அறிந்து கொள்ள முடியும். அது நிறைய பேர் அந்த அனுபவத்துக்குள்ளே போனீங்கன்னா நல்லா தெரியும். அப்படி அவரை உணர்ந்திருக்காரு. இதுக்கு வரைக்கும் நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கி, இதுவரை நான் உனக்கு அனுமதி கொடுத்துருந்தேன். இந்த யோபுக்கு சொல்லுவார்ல, அந்த மாதிரி காற்று கடலை பார்த்து சொல்லுவார்ல, இறையாமல் அமைதியெல்லாம் இருன்னு சொல்லி, அப்படி இந்த எல்லா இயற்கையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கார். அதனால் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூறாவளி மாதிரி வாழ்க்கையில் வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி மாத்திரம் நம்ம பார்த்து அதை ஜெயிக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கொள்ளணும்னு தான் அந்த ஊழியக்காரர் செஞ்சுருக்க பாருங்கள். இதுவரை தான் உனக்கு அனுமதி, இங்கே நெல் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டிருக்குது. அந்த நோயை கடிந்து கொள்ளுதார் ஆண்டவர். பாரு, இந்த நோயை இந்த மனுஷனுடைய சரீரத்தை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி இந்த பிசாசெல்லாம் துரத்துவார் பார்த்தீங்களா, வெளியே போன்னு சொல்லி அந்த மாதிரி சொன்ன வார்த்தைகள் அவர் படுத்திருக்கும் போது கேட்காரு. அந்த நேரத்தில் அந்த ஆண்டவருடைய குரலை கேட்கும்போதே அவர் அது நடந்தது என்னென்னா,
ஒரு நொடியில் முழு சுகங்க பெற்றுக்கொண்டார். அவர் உடம்புலேருந்து இந்த பிளட்டெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக போகலன்னா நமக்கு தெரியும். நமக்கு ஒரு காற்று ஃபீவர் இருந்தனாலே நமக்கு தெரியும், ஒரு கால் வலிச்சுன்னா நமக்கு தெரியும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு வலிகள் எல்லாமே வந்து சரியாகக்கூடிய காரியங்களை வந்து அவர் நொடி போடுறதுல அவர் வந்து அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டாருன்னு நம்ம பார்க்கலாம். அப்போ அவரோட ஊழியத்தை பழையபடி பார்த்தீங்கன்னாக்கி ஊழியம் வந்து இந்த உடம்பு நோயினாக்கி என்ன செய்ய முடியும், போகாமல் அப்படியே படுக்கலையாக இருந்தவர் திருப்பி அவர் புது உற்சாகத்தோடு வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ வேதனை சோதனைலாம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கி நாம் கலங்கி நிற்கல, அது மாதிரி கலங்கி நிற்காமல் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரை நீங்கள் உங்களுடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கன்னு சொல்லி அர்ப்பணித்து அவங்க ஜெபித்து அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அப்படி இறைவன் பிரசனம்லாம் நம்மளை வந்து சூழ்ந்திருக்கும்போது நமக்கு வந்து சுகப்படுத்துறதோ மற்ற எல்லா காரியமும் செய்கிறதுக்கு அவருக்கு எப்படி சுகம் கொடுத்தாரோ அது மாதிரி நம்மளும் அந்த ஜெபிக்கும் பொழுது அந்த சுகத்தை தர்றதுக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கார். அப்போ பவுலுடைய ஜெபத்தை தான் இதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். பவுல் ஜெபிக்கார் பாருங்க, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம 1-2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் பாருங்கள், முன்னாடியே நீங்கள் படிக்கலாம். இந்த முள்ளை பற்றி அவர் பேசுகிறத நீங்கள் பார்க்கலாம். 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கி, அன்றையும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவருக்குரிய மேன்மைத்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என்னை மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கும் அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. 8வது வசனம், அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். 9வது வசனம், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாக விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமையை என்மேல் தாங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். இவங்க பலவீனத்தை பற்றி அவர் வந்து எப்படி பலவீனம் இருக்கும் பொழுது அவர் எப்படி ஆண்டவர் நோக்கி துதிச்சாரோ அது போல தான் பவுல்னு சொல்கிறாரு. ஆனால் பவுலுக்கு என்ன சொல்கிறாருன்னா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலவீனம் தந்துட்டோம்னாக்கி அந்த பலவீனம் ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும்னு சொல்லி பவுலோட பேசின வசனங்களை தான் இவரும் வந்து இவரோட ஆண்டவர் பேசியிருக்காரு. அந்த வசனத்தின் மூலமாக இவர் சுகப்பெற்று ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சாருன்னு சொல்லி பார்க்கலாம். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய நோய்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்குற பிள்ளைங்களாக இருக்கணும். இவர் பவுலும் சரி இந்த ஊழியக்காரரும் சரி எப்படி ஊழியம் பண்ணியிருக்காங்க, ஊழியம் பண்ணுறவங்களும் பிரச்சனைகள் வரும்பொழுது நோய் வரும்போது ஆண்டவர் நோக்கி பார்த்து அவங்க சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஏன்னா ஆண்டவர் நமக்கு வல்லமை, அவருடைய வல்லமையை நம்ம மேலே அனுப்பும்போதே நமக்கு சுகம் கிடைக்கும். நமக்கு எந்த பிரச்சனையில் இருந்தாலும் ஆண்டவர் வந்து அதை வந்து அப்படியே விட்டு போகிற ஆண்டவர் கிடையாது. அவர் வந்து பவுலை அழைச்சி கடைசி வரைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் வந்து எல்லாத்தையும் நடத்தன்னு செஞ்சார். அது மாதிரி நம்மளை அழைச்சிருந்தாருன்னா அவர் நடத்தி செல்வார்னு சொல்லி நம்ம முழுவதுமாக அர்ப்பணிக்கணும். அற்புதமாக ஆண்டவர் நடத்துறதை நம்ம பார்க்க முடியும். வல்லமை உள்ள தேவன் நமக்கு இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆண்டவருடைய பிரசனம் நம்மளை சுகப்படுத்தும். அவருடைய பிரசனத்தினால் நம்ம அனுதினமும் நிறைக்கப்பட்ட பிள்ளைங்களா நம்ம இருக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போம். இன்னைக்கு அவருடைய பிரசனம் தான் நமக்கு வேணும். அவருடைய பிரசனம் நமக்கு கூட இருக்கும் பொழுதே நமக்கு ஒரு பலன் வரும். நமக்கு புது பலனை தந்து புதிய கிருபையை தந்து நம்மளை நடத்தக்கூடிய ஆண்டவர். அதனால் அதுக்கு நீங்கள் அர்ப்பணித்து இன்றைக்கி நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய பிரசனத்தினால் நேரத்து நம்மளை பெரிய காரியங்களை செய்ய அவருடைய கிருபையை நமக்கு தந்து நடத்த நம்ம அர்ப்பணிப்போம். அற்புதமாக நடத்துகிற தேவன் நம்மளே நடத்துவார். பிள்ளைகளையும் நம்ம அர்ப்பணிப்போம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்ம வந்து அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க ஒரு நாளும் அதிகாலையிலே அப்படி சொல்லி அவங்களையும் அந்த கிருபைக்குள்ளே நம்ம நடத்திச்சில்ல ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை நடத்த நம்ம அர்ப்பணித்து ஜெயிப்போம். ஆவியானவர் நமக்கு உதவிச்சுவார். அப்படியே நம்ம ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு நம்ம ஜெயிப்போம். அந்த ஊழியர் செஞ்ச மாதிரி அற்புதமாக நடத்துவதை நம்ம கண்களால் கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்ம வாழ அர்ப்பணிப்போம்.
பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தே, எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தே, எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இப்படி பிரசன்னம், இப்படி கிருபை எங்களுக்கு அந்த தினமும் தேவையாக இருந்தனால் ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் ஜெபித்தது போல, நாங்கள் கேட்டது போல தகப்பனே, இந்த மனிதனுக்கு எப்படி பிரசனத்தினால் நீ சுகத்தை கொடுத்தீரோ அதுபோல் அந்த பிரசனத்தினாலே எங்களுக்கு ஆண்டவரே சுகத்தை தந்து வழிநடத்துகிற தேவன் இந்த நாட்களிலே கேட்குற பிள்ளைகளுக்கும் நீ அப்படி சுகம் தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அதிகாலையிலே புதிய கிருபையினால் நிறைப்பேந்து சென்ற தேவன் உடைய கிருபையினால் எங்களை நிறைத்து நடத்த வேண்டுமா இப்படி கருத்திலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உடைய பிரசனத்தினாலும் உடைய கிருபையினாலும் நிறையப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு நீ கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். வசனத்தின் மூலம் எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். பவுலுக்கு ஆண்டவரே கிருபையை தந்து ஆண்டவரே சந்தோஷமாய் வாழ ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் துக்க நாளிலும் தகவனே நோய்களிலும் பிரச்சனைகளிலும் ஆண்டவரே சந்தோஷப்பட்டு வாழ்க்கையிலே ஊழியம் செஞ்சார். அதுபோல் நாங்களும் ஆண்டவரே அர்ப்பணிக்கத்தக்கதான கிருபை தாரும். கேட்குற பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் ஆண்டவரே. உடைய வாழ்க்கையெல்லாம் சரித்திரங்களிலே இடம்பெற்றிருப்பதனால் தகப்பனே அவங்களுடைய வாழ்க்கையை போல எங்களுடைய வாழ்க்கையும் இருக்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய பிரசனத்தினால் மாத்திரம் நிறைக்கப்பட்டு உமக்கு நன்றி சொல்கிற பிள்ளைகளாக அவங்க துதிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் சுயத்தில் இருக்கும்பொழுது உங்களுடைய பலத்தினால் இடைகட்டி எங்களை நடத்துகிற தேவன் ஒருவர் உண்டென்று நாங்கள் விசுவாசத்தோடு உண்மையிடத்தில் ஜெபிக்கவும் அது சுகத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆசீர்வாதத்தை சுதந்தித்துக் கொள்ளவும் தகப்பனே நீங்கள் எங்களை வழிநடத்த வேணுமா நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் எங்களை வழிநடத்தி வருகிற தயவுக்காக நன்றி, இன்னமும் நடத்துவோருக்காக நன்றி. எல்லாவற்றிலும் சத்துரு தோற்கடிக்கப்பட என் தேவன் வெற்றியை சுதந்தித்துக் கொண்டார் என்ற அந்த வெற்றியை நாங்களும் ஆண்டவரை சுதந்தித்துக் கொள்ளத்தக்கதாய் தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி, இன்னமும் நடத்துவோருக்காய் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே உண்மையை துதிக்கவும் உண்மையை ஆராதிக்கவும் உடைய பிரசனத்தினால் நிறைக்கப்படவும் உடைய கிருபையை பெற்றுக்கொள்ளவும் ஒவ்வொருவருக்கும் நீ அனுகிரகம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படியே நீ செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறேன். ஜெபத்துக்கு பயிர் கொடுத்தோம்னா நன்றி. மறுபடியும் அவங்களுடைய சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். ஏசு ரட்சகன் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென்.